ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 3ல் இருக்கோம். இன்றைக்கி என்னென்னா ஆப்ரேட்டர் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்னா என்னென்னு ஃபன்னாக பார்க்கலாமா? வேரியபிள் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறது தான் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டீயும் சுகரையும் ஆட் பண்ணால் சூப்பரான டீ கிடைக்கும். அதுமாதிரி 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 8 கிடைக்கும். அல்ட்மெட்டிக் அப்படின்னா நம்ம லைக் கால்குலேட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுவோம். 10ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 15, 10ஐயும் 5ஐயும் மைனஸ் பண்ணால் 5, 10 × 5 வந்து 15, 10 டிவைடட் பை 5 2, 10 மாடுலோ 3 = 1. அடிஷ்னல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இப்போ அம்மா நம்மள்ட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க, நீ அவனை விட நல்லா படிப்பியா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கொடுக்கும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னா இது டெசிஷன் மேக்கிங்னு. என்ன அது புரியாத வார்த்தையெல்லாம் சொல்கிற அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, கண்டிஷன்ஸ் சொல்கிறது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏஜ் 18, மார்க் வந்து 50க்கு மேலே இருக்குது அப்படின்னா ரெண்டுமே கிரேட்டராக இருந்தால் அட்மிஷனு கன்ஃபார்மு. இல்லைனா நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணுங்க. அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஃபுல் காம்போ மீல்ஸ் மாதிரி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைடில் உள்ளதை இது பண்ணும். ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படிங்கிறது வந்து மிக்சடு, அதுக்கப்புறம் வந்து குக் பண்ணுறது. அது எல்லாமே ஒரே ஜாவா ப்ரோக்ராமிங்கில் இருக்குது. மேக்ஸு, கம்பேரிசன், லாஜிக்னு ஒரே பாக்ஸ் பிரியாணி மாதிரி. டுமாரோ இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.